மருத்துவ ஜோதிடத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய உடல் பிரச்சனைன்னு பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு இரத்த ஓட்டம் என்பது மிக மிக முக்கியங்க. நவகிரகங்களில் இரத்தக்காரகன் செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் இரத்தக்காரகன் செவ்வாய் பெண்கள் ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல் உடலில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சந்திரன் காரகத்துவம் வைக்கிறார். எந்த ஒரு பெண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்குதோ அவங்க இந்த ஒரு திடகாத்தமான உடலை அடையக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அடையக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது. பொதுவாக சந்திரன் செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்றால் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றோ ராகு சனி சேர்க்கை பெற்றோ இருப்பதும், சந்திரன் சனி ராகு கேது சேர்க்கை பெற்று இருப்பதும், அதிலும் குறிப்பாக 6, 8 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் ராகு கேது சனி போன்ற பாவகிரக தொடர்போடு இருக்கிறதும், சந்திரன் நீச்சமாகிறது, செவ்வாய் நீச்சமாகிறது, செவ்வாய் வக்ரம் பெறுறதெல்லாம் கூட ஒரு பெண்களுக்கு பார்த்திங்கன்றால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, அதிலும் குறிப்பாக மாதவிடாய் கோளாறுகள், உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பினை உண்டாக்கும். அதிலும் குறிப்பாக 8, 6, 8 ஆகிய ஸ்தானங்கள் 7ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் பாவகிரக தொடர்போடு இருந்தால் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட உண்டாக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையினை உண்டாக்கும். அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சனி ராகு அல்லது கேது சேர்க்கை பெறுவது, அதுவும் கேது சேர்க்கை பெறுவதெல்லாம் கூட உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில குறைகளை உண்டாக்கும். பொதுவாக குரு பகவான் கர்ப்பப்பைக்கு மிக மிக ஒரு முக்கிய கிரகமாக இருக்கிறது. குரு வக்ரம் பெறுகின்ற பொழுது, குரு கெட்டு போகின்ற பொழுது கூட கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படுது. எந்த ஒரு பெண் ஜாதகத்திலையும் குறிப்பாக முக்கியமாக செவ்வாய் நல்லா பலமாக இருக்கணும், செவ்வாய் நல்லா ஆட்சி உச்ச நிலையில் இருக்கணும். அடுத்து பார்க்கின்ற போது சந்திரன் நல்லா பலமாக இருக்கணும், குரு பலமாக இருக்கணும். இந்த 3 கிரகமும் பலமாக இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியமானது பொதுவாக இரத்த ஓட்டம், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதுவே சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் பாவகிரக தொடர்போடு பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது ஏற்படும்.